கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகிய மிஷன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களை பார்ப்பதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் அருமையான இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக. உங்கள் மன விருப்பங்களை, உங்கள் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட சற்று நேரம் நம் வேதத்தை தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதுல இங்கே ஏறி வா என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவிலே பயணம் செய்கிற பொழுது மரத்தின் மேல் அமர்ந்திருந்த சகேயுவை பார்த்து, இங்கே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கீழே இறங்கி வரும்படி அழைத்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தத்தை யோவான் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். அதுல இயேசுவுக்கு மிகவும் பிரியமான ஒரு சீசன் இருந்தார். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீசன் இருந்தார். அவருடைய பெயர் யோவான். அன்றைக்கு சீசர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். சீசர்கள் அடிக்கப்பட்டார்கள். அநேகர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் இந்த யோவானை ஸ்தோத்திரம் ரொம்ப சூடான எண்ணெயில அவங்க போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெயில யோவானை போட்டாங்க. ஆனாலும் அவருக்கு மரணம் வரவில்லை. ஸ்தோத்திரம். மகாவேதனை, சரீரத்தில் நிறைய துக்கமான காரியங்கள். அப்பொழுது யோவானை நாடு கடத்துகிறார்கள். இந்த இடத்தில் இவரை வைக்கக்கூடாது என்று சொல்லி பத்மு தீவு என்கிற இடத்துல கொண்டு போய் அவரை தனிமையிலே போட்டு விடுகிறார்கள். ரொம்ப தனிமை, ரொம்ப வருத்தம், ரொம்ப சோர்வு, ரொம்ப விரக்தி தான். சரீரத்திலே பலகீனம், சரீரத்திலே பிரச்சனைகள். ஆனாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் உடனே ஆவிக்குள்ளானேன். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது, பாடைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, நம்ம பலத்திற்கு மிஞ்சின ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாம் செய்கிற முதல் காரியம் ஜெபிப்பதை நிறுத்துவோம், வேதத்தை வாசிப்பதை நிறுத்துவோம், ஆலயத்திற்கு செல்லுவதை நிறுத்துவோம், விசுவாசிப்பதை நிறுத்துவோம், தேவனுக்கு கொடுப்பதை நிறுத்தி விடுவோம். இப்படி வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம அநேக காரியங்களை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் பத்மு தீவுல யோவானுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் பொழுது சரீரத்தில் சொல்லன்னா துயரத்தோடு இருந்தாலும், நிறைய வருத்தங்களோடு கூட இருந்தாலும் கூட, அந்த பாடுகளின் மத்தியிலும், அந்த வருத்தங்களின் மத்தியிலும், அந்த சரீரத்தில் காணப்பட்ட இன்னல்களின் மத்தியிலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகவில்லை. அவர் தொடர்ந்து ஜெபித்து அவர் ஆவிக்குள் ஆனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயே யோவான் ஆவிக்குள்ளாக மாறியிருக்கிறார். ஆவிக்குள்ளாக மாறியிருக்கிறார். அப்ப அந்த ஆவிக்குள்ள மாறின பிற்பாடு ஸ்தோத்திரம், ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கும் சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சபைகளில் என்ன நடக்கும், ஒவ்வொரு ஊழியத்தில் என்ன நடக்கும், அவங்களுக்கு உண்டான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு உண்டான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஏற்கனவே அவர் ஆவிக்குள் வந்துட்டார்.
ஆனா மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னும் ஏறி வா என்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறார். இன்னும் ஏறி வா என்று. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஞானஸ்நானம் எடுத்ததோடு நம் கடமை முடிந்தது, அவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பெற்ற உடனே இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பிசாசுகளை துரத்தும் பொழுது, வியாதிகளை சுகமாக்கும் பொழுது இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பிரசங்கிக்கும் பொழுது இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே நாம் நின்று விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு நாம் முயற்சி எடுப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவதற்கு நாம் முயற்சி எடுக்கவில்லை. ஆனா பத்மோ தீவிலே யோவான் ஆவிக்குள்ளாக மாறினார். அவ்வளவு நெருக்கடியிலும் அவ்வளவு வருத்தத்திலும் அவர் ஆவிக்குள்ளாக மாறினார். அந்த முதலாவது அவர் ஆவிக்குள்ளாக மாறுகிற பொழுது சபைகளில் சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆனா மீண்டும் பரலோகத்திலிருந்து ஒரு உன்னதமான அழைப்பு வருகிறது. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வா என்கிற ஒரு அழைப்பு வருகிறது. இனி நீ சிங்காசனங்களை பார்க்க வேண்டும், நீ மூப்பர்களை பார்க்க வேண்டும், இனி பரலோகத்தில் சம்பவிக்க போகிறவைகளை பார்க்க வேண்டும், உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வாசஸ்தலங்களை நீ பார்க்க வேண்டும், பரலோகத்தை பார்க்க வேண்டும், நரகத்தில் சம்பவிக்க போகிறவைகளை பார்க்க வேண்டும், இனி மேலானவைகளை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஏறி வர வேண்டும். இன்னும் ஜெபத்தில் ஏறி வர வேண்டும், இன்னும் விசுவாசத்தில் ஏறி வர வேண்டும், இன்னும் கிருபையில் ஏறி வர வேண்டும், இன்னும் நீதியிலே ஏறி வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்ததோடு கடமைகள் முடிந்தது, அபிஷேகம் பெற்றதோடு கடமைகள் முடிந்தது, வாரந்தோறும் ஆலயத்திற்கு செல்வதனால என் கடமைகள் முடிந்தது, தசம்பாகம் காணிக்கை கொடுப்பதனால் என் கடமைகள் முடிந்தது, ஊழியங்களுக்கு உதவியாய் இருக்கிறதுனால் என் கடமைகள் முடிந்தது, இவ்வளவுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று உங்களுக்கென்ற ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி ஸ்தோத்திரம் அந்த வட்டத்திற்குள்ளாகவே முடங்கி கிடக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த பகல் வேளை உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்னும் ஏறி வா, ஜெபத்துல இன்னும் கொஞ்சம் ஏறி வா, வேத வாசிப்பில் இன்னும் ஏறி வா, விசுவாசத்தில் இன்னும் ஏறி வா, கிருபையில் இன்னும் ஏறி வா, நீதியான வாழ்க்கையில இன்னும் ஏறி வா, ஸ்தோத்திரம் அபிஷேகத்தில் இன்னும் ஏறி வா, ஊழியத்துல இன்னும் ஏறி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இங்க ஏறி வா என்கிற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பு யோவான் சொல்லுகிறார். ஏறி வா என்கிற சத்தத்தை கேட்டேன். அப்ப இன்னும் ஆவிக்குள் வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார், இன்னும் அபிஷேகத்திற்குள் வரும்படி அழைக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கணுக்கால் அளவிலே நிற்கும் பொழுது எசேக்கியேலை இன்னும் முழங்கால் அளவுக்கு வர சொல்லுகிறார். முழங்கால் அளவுக்கு வந்த உடனே அவர் சொல்லுகிறார், இடுப்பளவுக்கு வரும்படி அழைக்கிறார். இடுப்பளவுக்கு வந்தவுடனே நீச்சல் ஆழத்திற்கு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கணுக்கால் அளவோடு ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று விட்டது. சிலருக்கு முழங்கால் அளவோட ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று போனது. இன்னும் சிலருக்கு இடுப்பு அளவோடு ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேகத்தில் நிரம்புகிற அனுபவங்கள் நின்று விட்டது. ஆனால் இன்னும் நீச்சல் ஆழத்திற்குள் சில பிள்ளைகள் வராமல் இருக்கிறார்கள். நீங்கள் நீச்சல் ஆழத்திற்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும், இன்னும் ஆவிலே நிரம்பி ஜெபிக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி எசேக்கியேல் நீச்சல் ஆழத்திற்கு வந்த பொழுது ஸ்தோத்திரம் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்களை அவர் பார்த்தார், மகிமையான ஆசீர்வாதங்களை பார்த்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய சிறையிருப்பில் இருந்து வெளியே வரும்போதுதான் உலக பிரகாரமான சிறையிருப்புகள் மாற ஆரம்பிக்கும். உங்கள் ஆவிக்குரிய சிறையிருப்புகள் மாறும் பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சிறையிருப்புகள் மாற ஆரம்பிக்கும். கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதிகள் பலகீனங்கள் என்கிற சிறையிருப்பு, நுகங்கள் என்கிற சிறையிருப்பு, மந்திரவாதம் பில்லிசூனியம் செய்வனை என்கிற சிறையிருப்புகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலப்படணும். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 விதமான தீர்வுகள் உண்டு. ஒன்று நிரந்தரமான தீர்வுகளும் உண்டு, இரண்டாவது தற்காலிகமான தீர்வுகளும் உண்டு. பிரச்சனை வரும்போதெல்லாம், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அவ்வப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிற விடுதலைகள் தற்காலிகமான ஸ்தோத்திரம் தீர்வாய் இருக்கிறது.
ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படும் பொழுது, யோவானை போல ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்புகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்புகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏறி வருகிற பொழுது, உங்களுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ ஊழியர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். இன்னும் அந்த ஜெபத்துல, இன்னும் அந்த ஆராதனையிலே, இன்னும் அந்த கிருபையிலே, இன்னும் அந்த பரிசுத்தத்தில், அந்த நீதியிலே ஏறி வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் ஏறி வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏறி வரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வருகிற பொழுது நடக்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஏறி வருகிற பொழுது சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கடந்த காலத்தில் நடந்தவைகள், ஸ்தோத்திரம், நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருப்பவைகள், வரும் காலத்தில் நடக்க போகிறவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இப்ப யோவானுக்கு இனி எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இனி சிங்காசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். மூப்பர்களை பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய சகல நன்மையான காரியங்களை யோவான் ஆவியிலே தரிசிக்கிறார், ஆவியிலே பார்க்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்திற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வாசஸ்தலத்தை அவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை பார்க்கிறார். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் எல்லா காரியங்களையும் யோவான் பார்க்கிறார். அப்ப யோவான் பரலோகத்தை பார்க்கிறார், சிங்காசனத்தை பார்க்கிறார், தேவன் ஆயத்தம் பண்ணுகிற வாசஸ்தலங்களை பார்க்கிறார். தொடர்ந்து அடுத்த அதிகாரங்களை படிக்கும் பொழுது மகிமையான காரியங்களை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வெளிப்பாடுகள், இந்த தரிசனங்கள் எல்லாம் யோவானுக்கு எப்போ கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது, அவர் எப்போது ஆவிக்குள்ளாக மாறினாரோ, எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வந்தாரோ, அப்பொழுது ஆண்டவர் தரிசனங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பானவர்களே, ரட்சிப்போடு நின்று விடாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்ததோடு நின்று விடாதீர்கள். அபிஷேகம் பெற்றதோடு நின்று விடாதீர்கள். ஆலயத்திற்கு செல்வதோடு நின்று விடாதீர்கள். ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வதோடு நின்று விடாதீர்கள். ஆத்ம ஆதாயம் செய்வதோடு நின்று விடாதீர்கள். ஸ்தோத்திரம். நீ ஊழியம் செய்கிறதோடு நின்று விடாதீர்கள். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏறி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏறி வருகிற பொழுது, ஸ்தோத்திரம், எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவரே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். சாமுவேல் என்கிற தேவ மனுஷன் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே, அது தேவ சத்தம்தான் என்கிற அறியாத காலத்திலேயே ஏழைக்கும் ஏழையின் பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் முன்கூட்டியே வெளிப்படுத்தினார். ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் உலக அறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை சாதாரண ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு மனுஷியாக இருக்கலாம். நீங்கள் சிறு பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஏறி வருகிற பொழுது, ஜெபத்துல, வேத தியானத்துல, பரிசுத்தத்துல, கிருபையில, நீதியில இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெறுகிற பொழுது, எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை உங்கள் கண்கள் தரிசிக்க ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 27, 28 வாசித்து பார்க்கும் பொழுது, அகவோ என்கிற ஒரு மனிதன் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்றும் ஆவிலே அறிவித்த பொழுது அப்படியே தேசத்தில் நிறைவேற ஆரம்பித்தது. தேசத்தில் சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துவார். பட்டணங்களிலே சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துவார். சபைகளிலே சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்கள் எதிர்காலங்களை தேவன் வெளிப்படுத்துவார். காரணம், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை,
ஸ்தோத்திர இருதயத்தில் இன்னும் தோன்றவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏறி வருகிற பொழுது சம்பவிக்க போகிற காரியங்களை சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். முதலாவது நீங்கள் சொப்பனத்திலே வளர்ந்து வருகிற பொழுது பிற்பாடு ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த தரிசனத்திலே நீங்கள் வளர்ந்து வருகிற பொழுது அவைகள் வெளிப்பாடுகளாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். வெளிப்பாடுகளா மாற ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைக்க ஆரம்பிப்பீர்கள். தேசத்தில் சம்பவிக்க போகிறவைகள், பட்டணங்களில் சம்பவிக்க போகிறவைகள், குடும்பங்களுக்கு சம்பவிக்க போகிறவைகள், தனி மனிதனுக்கு சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப முதலாவது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வருகிற பொழுது எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்கள் கண்கள் காண ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வரும் பொழுது என்ன நடக்கும்? யோவானுக்கு என்ன நடந்தது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிறது, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும் பொழுது, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாகிற அனுபவத்திற்குள் நடத்துகிறார். ஆவிக்குள்ளாகிற அனுபவத்திற்குள் நடத்துகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயே யோவான் ஆவிக்குள்ளாக மாறினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். மீண்டும் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உடனே ஆவிக்குள்ளானேன், உடனே ஆவிக்குள்ளானேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம், எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது, ஆவியானவர் நமக்குள் இருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதல் நிலை. ஆனா நீங்களும் நானும் ஆவிக்குள் வருவது இரண்டாவது நிலை. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் வைத்திருப்பதை விட நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருக்குள் வருவது மிக முக்கியமான காரியம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஆவியானவரை நடத்தக்கூடாது, ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தை ஆவியானவர் நடத்த வேண்டும், நம்முடைய எதிர்காலத்தை ஆவியானவர் நடத்த வேண்டும், நமது சபையை, நமது ஊழியத்தை ஆவியானவர் நடத்த வேண்டும். எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை ஆவியானவர் தான் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பிலிப்பு என்கிற தேவ மனிதன் ஸ்தோத்திரம் ஒரு ரதத்தில் ஏறுகிறார். கந்தாகே என்கிற ஒரு மந்திரி அந்த ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார். பிலிப்பு அந்த ரதத்தில் ஏறி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். உடனே அந்த மந்திரி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது உடனே அங்க வாகனத்தை, அந்த வண்டியை நிறுத்தி பிலிப்பு அந்த மனிதனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்ப்பதற்குள்ளாக, கரை ஏறுவதற்குள்ளாக பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு போயிட்டார்னு வேதத்தில் படிக்கிறோம். பிலிப்புவை உடனே ஆவியானவர் எடுத்து கொண்டு போயிட்டார்னு படிக்கிறோம். வேறொரு பட்டணத்தில் கொண்டு போய் விட்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு மகிமையான அனுபவம், எவ்வளவு மகிமையான அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் வராமல் தான் இன்னும் அந்த ஜெபத்தில், அந்த வேத வாசிப்புல ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நாம் நின்று போனோம். இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களுக்குள் வருவதற்கு இந்த கடைசி காலத்தில் அநேகர் விரும்புவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். பிலிப்புவை போல உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் இந்த கடைசி காலத்தில் வரப்போகிறது. பிலிப்புவை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றினார், எடுத்துக்கொண்டு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல எலியாவை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது பஞ்சம் வரும், இந்த தேசத்தில் மிக கொடிய பஞ்சம் வரும் என்று சொல்லி அவர் அறிவித்தார். அதே போல தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போதும், நீ மறைந்திருந்த நாட்கள் போதும், ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். அப்ப ஆகாபுக்கு தன்னை காண்பிப்பதற்காக எலியா போகும் பொழுது ஒரு மனிதனை சந்தித்து, ஒரு வேலைக்காரனை சந்தித்து, நீ ஆகாபுக்கு போய் முன் அறிவிக்க வேண்டும், இதோ எலியா உன்னை சந்திக்க வருகிறார் என்று சொல் என்று சொன்ன பொழுது
உடனே அந்த மனிதன் சொல்லுவார், ஐயா நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் போய் ஆகாபுக்கு சொல்லுவேன், தேவ மனிதன் உங்களை சந்திக்க போகிறார், தேவ மனிதன் உங்களை சந்திக்க வரப்போகிறார்னு சொல்லுவேன். அவர் வருவதற்குள்ளாக ஆவியானவர் வேறொரு பக்கம் உங்களை கொண்டு போயிடுவார். அதற்குள்ளே நீங்க ஆவிக்குள்ளாக மாறிடுவீங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. அப்பொழுது ராஜா என்னை கொன்று போடுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேலைக்காரன் சொல்லுகிறார். என்ன ஒரு மகிமையான அனுபவம், என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். எலியாவை ஆவிக்குள்ளாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் உடனே ஆவிக்குள்ள ஆனேன் என்று சொல்லுகிறார். அப்ப எசேக்கியேல் ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்குள்ளாக மாறி ஸ்தோத்திரம் தரிசிக்கிறார். யோவான் ஆவிக்குள்ளாக மாறி அநேக காரியங்களை தரிசிக்கிறார். அப்ப என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஏறி வருகிற பொழுது அவனை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். அந்த ஊழியத்தை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். அந்த சபையை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஏறி வருகிற பொழுது முதலாவது எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வருகிற பொழுது ஸ்தோத்திரம் ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவம், ஆவிக்குள் தரிசிக்கிற அனுபவம், ஆவிக்குள் ஸ்தோத்திரம் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12 முதல் 13 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தானயம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தியை கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் காலுகளாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பதாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலேயே ஏறக்குறைய 20 பேர் ஸ்தோத்திரம் அரையேறு நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானயம் இருந்தவர்களும் கொலையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் வரப்போகிறது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கிபியா என்கிற ஒரு இடத்துல தரித்திருக்கிறார்கள். சவுல் அங்கதான் இருக்கிறார். 600 ஏறக்குறைய 600 பேர் அங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுடைய ஒரு சிலருடைய கரத்தில் மாத்திரம்தான் பட்டயம் இருக்கிறது. பெலிஸ்தியர்கள் ஆப்போசிட்ல அவங்க பாளையம் அமைத்திருக்கிறார்கள், தானயத்தில் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த பக்கம் பெலிஸ்தியருடைய தானயம், இந்த பக்கம் இஸ்ரவேலுடைய பாளையம் இருக்கிறது. ஆனா இன்னும் யுத்தம் ஆரம்பமாகலை. இப்படிப்பட்ட நேரத்துல தான் சவுலின் மகனாக யோனத்தானும் ஆயுததாரியும் ஸ்தோத்திரம் அப்படியே புறப்பட்டு யாருக்கும் சொல்லாமல் அப்படியே எதிரிகள் இருக்கக்கூடிய பாளையத்திற்கு அருகாமையில் வர்றாங்க. அப்பொழுது யோனத்தானுக்கு ஒரு யோசனை, நாம் ஏன் சத்துருவின் பாளையத்திற்குள் போகக்கூடாது, ஏன் சத்துருவினுடைய தானயத்தில் நம்ம ஏறி போகக்கூடாது, ஒருவேளை ஏறி போனால் கர்த்தர் சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்லவா என்று ஆயுததாரியை பார்த்து கேட்கும் பொழுது ஆயுததாரி சொன்னார், உன்னுடைய மன விருப்பத்தின் பிரகாரம் செய், உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் என்று சொல்லுகிறார். உடனே யோனத்தான் சொல்லுகிறார், அப்படியானால் தேவனிடத்தில் ஒரு அடையாளம் கேட்போம், நாம் அந்த தானயம் இருக்கிற இடத்திற்கு அருகாமையிலே போகும் பொழுது அங்கேயே இருங்கள், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற செய்தி சத்துருக்களிடமிருந்து வந்தால் அவர்களை தெய்வம் நம்ம கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். இல்லை தானயத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் இன்றைக்கு சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. அப்ப அந்த தானயத்திற்கு அருகாமையில் போகும் பொழுது அந்த பெலிஸ்தர்கள் பார்த்து விட்டாங்க. உடனே யோனத்தானையும் இந்த ஆயுததாரியும் பார்த்து சத்துருக்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க,
இங்கே ஏறி வாருங்கள், இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு பாடம் கற்பிக்க போகிறோம், பாடம் கற்பிக்க போகிறோம். அப்ப யோனத்தான் கேட்ட அடையாளம் கிடைச்சிருச்சு. தானியத்துல ஏறி வாருங்கள் அப்படின்னு சத்துருக்கள் சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கு தேவன் நம்ம கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பார் என்கிற அடையாளம் இப்பொழுது நிறைவேற ஆரம்பித்தது. இப்பொழுது யோனத்தானும் ஆயுததாரியும் ஸ்தோத்திரம் கைகளாலும் கால்களாலும் தவளந்து அந்த தானியத்தில் ஏறி போகிறார்கள், தைரியமாய் ஏறி போகிறார்கள். அவர்கள் சத்துருவின் பாளையத்திற்குள்ளே போகிறார்கள். இது சவுலுக்கும் தெரியாது, இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப யோனத்தான் அந்த ஸ்தோத்திரம் தானியத்தில் ஏறி போகிற பொழுது ஸ்தோத்திரம் அவர்கள் யோனத்தானுக்கு முன்பதாக மடிந்து விழுந்தார்கள். யோனத்தான் ஏறி போக 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 சத்துருக்கள் மடிந்து விழுந்தார்கள். ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டு போனான். இதன் நிமித்தம் அநேகர் விசாலத்திலே விழுந்தார்கள். சத்துருக்களுக்கு மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிற்று, மிகப்பெரிய பயம் உண்டாயிற்று. தேவனால் உண்டான பயங்கரம் தேசத்தை பற்றி பிடித்தது. அப்ப நடந்த ஒரு காரியம் பாருங்க. யோனத்தானும் ஆயுததாரியும் ஸ்தோத்திரம் அங்க மேலே ஏறி போகும் பொழுது சத்துருக்கள் மடிந்து விழுந்தார்கள். என் கண்பான தேவ பிள்ளைகளை, யோனத்தான் மேலே ஏற ஏற, ஆயுததாரி மேலே ஏற ஏற சத்துருக்கள் மடிந்து விழுந்தார்கள், விசாலத்தில் விழுந்தார்கள். பயம் உண்டாயிற்று, திகில் உண்டாயிற்று. தேவனால் உண்டான பயங்கரம் என்று சொல்லி எல்லாரும் நடுங்கினார்கள். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இவங்க 2 பேர் அங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்லி 600 பேர் யுத்தத்திற்கு வந்திருக்கிறாங்க. 600 பேர் செய்ய முடியாததை 2 பேர் மாத்திரமே செய்து முடித்தாங்க. காரணம், சத்துருவின் பாளையத்திலே, சத்துருவின் தானியத்திலே தைரியமாய் ஏறி போனார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ மனிதனே, ஊழியத்தில் தைரியம் முன்னேறி செல்லுங்க, விசுவாசத்தில் தைரியமா முன்னேறி செல்லுங்க, கிருபையில தைரியமா முன்னேறி செல்லுங்க. நீங்கள் ஏறி போகும் பொழுது உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில் காணப்படுகிற எல்லா சத்துருக்களும் உங்களுக்கு முன்பதாக மடிந்து விழுவார்கள். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். அவர்கள் சத்துருவின் பாளையத்தில் ஏறி போனதனாலே 600 பேர் செய்ய முடியாததை 2 பேர் செய்து முடித்தாங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லை, எந்த பின்னணியமும் இல்லை, தனி ஒருவனா நிற்கிறேன், சிறு கூட்டமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்வதற்கு ஸ்தோத்திரம் பெருங்கூட்டம் தேவையில்லை. ஒரு சிறு கூட்டம் போதும், ஒரு சிறிய கூட்டம் போதும், ஒரு கிதியோன் போதும், ஒரு எப்தா போதும், ஒரு தெபோரால் போதும், ஒரு யோசுவா போதும், ஒரு மோசே போதும். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தைரியமா ஏறி வரணும், விசுவாசத்துல தைரியமா ஏறி வரணும், ஜெபத்துல தைரியமா ஏறி வரணும், ஊழியத்துல தைரியமா ஏறி வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியமா நீங்கள் ஏறி வரணும். என் கண்பானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வருகிற பொழுது சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துவார். 2வது ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை கொடுப்பார். 3வது சத்துருக்கள் மடிந்து விழுவார்கள். சத்துருக்கள், உங்களுக்கு விரோதம் எழும்புற சத்துருக்கள் மடிந்து விழுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. யோவான் அந்த ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வந்த பொழுது அங்க நடந்த காரியம், சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்தினீர், ஆவிக்குள்ளாக மாற்றினீர். அப்பா, யோனத்தானும் ஆயுததாரியும் ஆண்டவரே சத்துருவின் தானியத்திலே ஏறி போன பொழுது அவர்கள் சத்துருக்களை மடங்கடித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஜெப வாழ்க்கையில் மறுரூபப்படுத்துங்க, வேத தியானத்திலே மறுரூபப்படுத்துங்க, பரிசுத்தத்தில் மறுரூபப்படுத்துங்க, கிருபையில் மறுரூபப்படுத்துங்க. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஆண்டவரே முடங்கி கிடக்கிற அந்த பிள்ளைகளை ஆவியானவர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் ஜெபத்தில், இன்னும் கிருபையில், இன்னும் அபிஷேகத்தில், இன்னும் விடுதலையில் ஏறி வருவதற்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க, தேசத்திலே பயன்படுத்துங்க. எலியாவை போல, பிலிப்புவை போல ஆவிக்குள்ளாகிற உன்னதமான அனுபவங்கள் இவங்க ஊழியங்களிலே நடக்கட்டும், வாழ்க்கையிலே நடக்கட்டும். அப்பா, வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே
ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. God bless you.